சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பில்லை. மக்கள் மன்றத்திலே பேசுவதற்கான அருமையான வாய்ப்பு கிடைத்ததிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடு என்பது தலைப்பு. ஜனநாயகம் பெரிய பாடுபடுது. அதை விட நாங்களும் பெரிய பாடுபடுறோம். அது முடியாதனுடைய விளைவுதான் இங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். சட்டமன்றம் என்பது பேசுவதற்கு போகிற இடம். ஆனால் பேசுவதற்கு மறுக்கப்படுகிறது. கேள்வி கேட்கிற இடம். கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுகிறதில்லை. நாட்டு மக்களுடைய நிலைமைகளை ஆளுங்கட்சிக்கு எடுத்து காட்டுவது எதிர்க்கட்சியினுடைய கடமை. அதை கேட்டு பொறுமையாக இருந்து புத்திசாலி முதல் மந்திரியாக இருந்தால் ஆவண செய்வது ஆளுங்கட்சியினுடைய கடமை. ஆனால் எந்த அறிவுரையும் தேவையில்லை. எனக்கு நானே அறிவுரை சொல்லிக் கொள்கிறேன், நானே ராஜா, நானே மந்திரி, எல்லாம் நானே என்ற இருமாப்போடு இருக்கிற ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சருக்கு பக்கத்திலே பொம்மைகளாக உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் எனக்கே தெரியாது மந்திரிகள். இவர்களுக்கு பின்னாலே கைத்தட்டுவதற்கென்றே உட்கார்ந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள். இது ஒரு புதுமையான அனுபவம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர். நான் 71 இருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இங்கே இருக்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் 55 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தலைவருக்கு கூட இந்த சட்டமன்றம் எப்படி நாங்கள் வந்து சொல்லுகிறோமே தவிர அவருக்கு நேரடியாக பார்க்கிற வாய்ப்பல்ல. கலைஞர் அவர்கள் இருக்கிற காலத்தில் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சியை மதித்தவர். இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை மதிக்காதவர்கள். இழித்தும் பழித்தும் பேச தெரியாதவர் நம்முடைய முதல்வராக இருந்த கலைஞர். இழித்தும் பழித்தும் பேசுவதையே தொழிலாக கொண்ட மந்திரிமார்கள், முதலமைச்சர்கள். எதிர்க்கட்சி தலைவருக்கு அமைச்சருக்குரிய அந்தஸ்தை கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எதிர்க்கட்சிக்கு கொடுத்த தலைவருக்கு கொடுத்த காரையே பிடுங்கிக் கொண்டவர்கள் இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர்கள். எதிர்க்கட்சிக்காரன் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுகிற ஆற்றல் நம்முடைய தலைவருக்கு உண்டு. பொதுவாக எதிர்க்கட்சி என்கிறவன் கேள்வி என்ற வாளேந்தி சட்டசபைக்கு போகணும். பதில் என்ற கேடயத்தை தாங்கி ஆளுங்கட்சி உள்ள வரணும். கேள்வி என்ற வாளை சுழட்டி சுழட்டி வீசுவான் எதிர்க்கட்சிக்காரன். விடை என்ற கேடயத்திலே ஆளுங்கட்சிக்காரன் இது தடுக்க வேண்டும். தடுக்க முடிந்தால் தடுக்கணும், இல்லைன்னா சலாம் போட்டு வேலை ஓடணும். ஆனால் இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொன்னால் கேட்பதில்லை, அவர்கள் பதிலும் சொல்லுவதில்லை. தலைவர் அவர்கள் இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் அவர்களே, நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் சட்டசபையிலே வைத்து அவர்களுக்கு பதில் சொன்னவர்கள். கருத்திருமன், விநாயகம், பொன்னப்ப நாடார், ஜோதி வெங்கடாஜலம், மகாதேவன் பிள்ளை, ஜேம்ஸ், டென்னிஸ், மார்டின், ஆஜாத் ஷெரீப், அனந்தநாயகி, திருப்பூர் மைதீன், மணலி கந்தசாமி, கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம், மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் பாலசுப்ரமணியம், மிகப்பெரிய பார்லிமெண்டேரியன் உமாநாத், KTK தங்கமணி மற்றும் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஜாம்பவான்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதே போல் மேல் சபையில் லட்சுமி சாமுலியார் மற்றும் இருக்கிற ராம்சாமுலியார், தாமோதரம், வசந்தபாய் போன்றவர்களையும் பார்த்திருக்கிறீர்கள். ஆண்டே போன்றவர்களையும் அங்கே சந்தித்திருக்கிறீர்கள். ஆனால் இதுவரையில் நீங்கள் ஒரு நாள் கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இழித்தும் பழித்தும் பேசியது கிடையாது. உங்களுடைய ஒரு வார்த்தை பேசி கலைஞர் அதை சபை குறிப்பிலிருந்து எடுக்கிறேன் என்று எந்த சபாநாயகரும் அவருடைய வாழ்நாளிலே சொன்னதே கிடையாது. எங்க பேச்சே சபை குறிப்பிலிருந்து நீக்காம இருந்ததே கிடையாது. இதுதான் கலைஞர். ஆகையினால ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர் கலைஞர் அவர்கள். அப்பொழுது சபையிலே கேள்வி நேரம் இருக்கும். முதலமைச்சர் 2 கேள்விக்கு பதில் சொல்லுவார், மற்ற அமைச்சர்கள் சொல்லுவார்கள். மற்ற அமைச்சர்கள் சொல்கிற கேள்வியை கலைஞர் அவர்கள் கவனிப்பார்கள். எல்லா மந்திரிக்கும் கேள்விகள் வரும்.
ஒவ்வொரு மந்திரிக்கும் அதுக்கு விடை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும். தன்னுடைய கேள்விக்கு மட்டுமில்லாமல் இருக்கிற 30 அமைச்சர்களுடைய கேள்வி பதிலையும் தான் வைத்துக் கொண்டு மனப்பாடமாக உட்கார்ந்திருக்கிறவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். சட்டமன்றத்துக்கு கேள்வி நேரத்திலே வராதவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். போலீஸ் மானியத்திலே ஆயிரக்கணக்கான கேள்விகள் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் வருவதில்லை. வருவார், எல்லோரும் எழுந்து நிற்பார்கள், அரகர மகதேவா என்று சொல்லுவார்கள். உடனே அவர் திரும்பி பார்த்தார், இந்த பக்கம் ஒரு கைத்தட்டல், இந்த பக்கம் ஒரு கைத்தட்டல், ஒரு மகாராணி அப்படிவார். உடனே சபாநாயகர் அம்மா அவர்கள் 110 கீழ் அறிக்கை படிக்க இருக்கிறார்கள். உடனே 110 கீழ் படிப்பார். படித்து முடித்தவுடன் அங்கிருந்து ஆரம்பிப்பார்கள். அம்மையே, இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவதற்கு இப்பூலையில் யாரம்மா இருக்கிறார்கள்? அம்மா இல்லவா, தாயே தராவியரியே, உங்களுடைய கருணையே கருணைன்னு ஒவ்வொருத்தனும் அட்டானார் ராகத்தில் ஒருத்தன், முகாரி ராகத்தில் ஒருத்தன், கோரதனார் ஒருத்தன், நீலாம்பரியில் ஒருத்தன் வாசித்துக்கிட்டே வருவான். எங்களாண்டு வரும், பட்டுன்னு நிற்கும். அப்படியும் நாங்களும் வாசிக்கலான்னு தான் ஒரு நாள் பார்த்தேன். முல்லை பெரியாறில் ஒரு தீர்ப்பு வந்துவிட்டு, அது எனக்காக கிடைத்த வெற்றி நாங்க அம்மா, அது என்னுடைய அரசுக்கு எனக்கு கிடைத்த வெற்றின்னாங்க. எல்லாரும் ஆமாம் ஆமாம்னா. நான் சொன்னேன், பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்கிறார். நான் சொல்லுகிறேன், இது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கோ தனிப்பட்ட அரசுக்கோ கிடைத்த வெற்றி அல்ல. இது விவசாயிகள் இதற்காக போராடி இருக்கிறார்கள். பல கட்சிகள், அரசியல் கட்சிகள் அங்கே போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். பல பேர் வழக்கு மன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் மேலாக இன்றைக்கு எந்த தீர்ப்பை கொண்டாடுகிறாரோ முதலமைச்சர், அந்த தீர்ப்புக்கு வழக்கு தொடுத்தவர் என்னுடைய தலைவர் கலைஞர். அவ்வளவுதான். துரைமுருகன் பேச்சு அவ்வளவும் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. இதுல என்னங்க, அதாவது சட்டமன்ற விதிக்கு புறம்பா இருந்தாதான் நீக்கணும். இதுல என்ன, நான் சொன்னதில்ல, உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு இருக்குன்னு. இன்னும் சொல்ல போனா அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அம்மா அதுல ஒன்றும் கழட்டலை, செய்ததெல்லாம் நாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த முல்லை பெரியார் அணிய துரோகத்தை செய்ததே அதிமுக ஆட்சி. அந்த விவரத்தை எல்லாம் நான் சொல்லக்கூட இல்லை. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உண்டுன்னு சொன்னோம். உடனே அதை சபை குறிப்பில் நீக்கிறாங்க. ஆனா அதே ஒரு மந்திரி ஓடுகாலிங்க. நான் 2வது நாள் போய் கேட்கிறேன், ஐயா இது சரியாக்குமா? ஓடுகாலின்னு பேசுறான் சட்டசபையில் கேட்டா, நாளைக்கு புறம்போக்குன்னு பேசுவான், பேமானின்னு பேசுவான். அதெல்லாம் தரிசனமானது, சரியா இருக்காதுங்க, இதை எடுத்துருங்க. இந்த மன்றத்துக்கும் பெருமை இல்லை. அந்த மந்திரியை பற்றி தான் ஜனங்க என்ன நினைப்பான். முதலமைச்சர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, இவன் முதல் பற்றி என்ன நினைப்பான்? இல்லை சபாநாயகர் இருந்த உங்களை பற்றி தான் என்ன நினைப்பான்? ஆகையினால் இது எடுங்கணும். அந்த அம்மா நல்லா சொல்லியிருக்கான், இதை எடுக்க சொல்கிறானேன்னு அப்படி இருந்தாங்க. அவர் சபாநாயகர் பார்க்குறாரு, எடுத்துடலான்னு தான் அவருக்கு ஆசை. எதை அதை, ஆனால் இவரை எடுத்துடுவாங்களேன்னு பயம். ஓடுகாலி என்பது பாராளுமன்றத்துக்கு உகந்ததுதான். நீ இதுக்கு மேலே என்ன சொல்றது? கட்சியில் வாங்கடா ஓடுகாலிங்களன்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து நாங்கள் எல்லாம் சொல்றது. இதில் மரபுன்னு ஒன்று இருக்கு, சட்டமன்றத்தில் விதின்னு ஒன்று இருக்கு. மரபும் கிடையாது, விதியும் கிடையாது. இங்க 110 படிக்கிறாங்களே, 110 விதி. அதனுடைய விதி என்னன்னா மிக இம்பார்ட்டன்ட், தவிர்க்க முடியாமல் உடனே சபைக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற விஷயம் இருந்தாதான் 110ல அறிக்கை படிக்கணும். அந்த அறிக்கையை படிச்சுட்டா அந்த அறிக்கையின் மீது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அது விதி. கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது, விதி. பாராட்டக்கூடாது, இது விதி. ஆனால் முதலமைச்சர் 110 படித்தவுடன் அதை பாராட்டி கொண்டே வருகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நாங்கள் அதில் ஏதாவது எதிர்கருத்து சொன்னால் அதை நீக்குகிறார்கள். இது என்ன ஜனநாயகம்? விதி உண்டா? இரண்டாவது, மரபு என்பது முன்வரிசையில்
கட்சி தலைவர்கள் ஏதாவது குறுக்கிட்டு கேள்வி கேட்குமானால் அவர்களை அனுமதிக்கணும். எங்களுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் நிற்கிறார் எழுந்து. ஆனால் சபாநாயகர் திரும்பி கூட பார்க்கவில்லை. உங்கள் பேர் இல்லை, நீங்கள் உட்கார் என்கிறார். நான் சொல்லுகிறேன், மரபுண்டு எதிர்கட்சியில் இருக்க தலைவர் எழுந்து நின்றால் கொடுக்க வேண்டும் என்று. நீயே உட்கார், சேர்ந்து உட்கார்ட்டார். ஆக மரபும் கிடையாது, விதியும் கிடையாது. சரி, நாங்கள் சட்டமன்றத்தில் போய் பேச தெரியாமலா போறோம், வாதிட தெரியாமலா போறோம்? எங்களை அப்படியா வளர்த்திருக்கிறார் தலைவர்? தூள் களைப்பிட்டு வந்துடுவோம். என்ன பேசாண்டாலும் சரி. நான் உடனே ஒன்று கேட்கிறேன். அந்த அம்மா சொல்லுது ஒரு நாள் எங்களை பார்த்து, திமுகவுக்கு மின்தடையை பற்றி பேசுவதற்கு அருகதை உண்டான்னு கேட்கிறாங்க. அருகதை உண்டான்னு ஒரு எதிர்கட்சி தலைவரை ஒரு முதலமைச்சர் பேசுறது மகா கேவலம். கோபம் வந்தது. நான் எழுந்து நின்றேன். அருகதை உண்டான்னு கேட்கிறாங்க முதலமைச்சர். எங்களுக்கு பேசுவதற்கு அருகதை உண்டு. நாங்கள் திமுகவுக்கு ஏன் இல்லை, உங்கள் ஆட்சியில் மட்டும் என்னென்ன செய்திருக்கீங்க அப்படின்றத எடுத்து விளக்கலான்னு பேசுறதுக்காக போனேன். ஆனால் அனுமதிக்கப்பட மாட்டேன்ட்டாங்க. திமுக ஆட்சியில் என்னென்ன செய்தோம், நீங்க என்னென்ன செய்தீர்கள் எடுத்து சொல்லலாம்னு போனோம். இல்லை, இன்னைக்கு கரண்ட் கிடைக்கிறது பூரா கலைஞர் தொடுத்த திட்டங்கள் தான். மேட்டூரிலே 600 மெகாவாட் திட்டம் எங்கள் தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டம். அதேபோல் எண்ணூரில் அனல் மின்சார திட்டத்திலே 3126 கோடியில் 600 மெகாவாட் திட்டத்தை உருவாக்கிவிட்டு வந்தார். அதுதான் இன்றைக்கு கரண்ட் எரிகிறது. 26/10/17 உடன்குடியிலே 8362 கோடி ரூபாயை ஒதுக்கி 1600 மெகாவாட் உற்பத்திக்கு திட்டம் போட்டுவிட்டு வந்தாரே, அது நாங்கள் கொண்டு வந்த திட்டம். அதேபோல் செய்யூரில் மிக உயர் மின் திட்டத்தை 18,000 கோடியிலே 4000 மெகாவாட் செய்வதற்கு திட்டம் போட்டு பணி துவக்கி விட்டு வந்தாரே, இன்றைக்கு அது நாங்கள் செய்திருக்கிற திட்டம். அதே போன்றுதான் எண்ணூரில் அனல் மின்சாரம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பிரகாரத்தில் 1800 மெகாவாட்டை 600 கோடியிலே கொண்டு வருவதற்காக திட்டம் போட்டதும் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். சக்கர ஆலைகள் மூலம் இந்த பகுதியில் தயாரிப்பதற்காக 1126 கோடியில் 183 மெகாவாட் தயாரிப்பதற்கு பட்டம் கொண்டு வந்தவரும் எங்கள் தலைவர் தான். ஆனால் அந்த அம்மையார் இதற்கு நாங்கள் சொல்ல வேண்டாமா, எங்களுக்கு பதில் உண்டு. இரண்டாவது மின்வெட்டு என்ன காரணம்? அவருடைய காலத்தை விட நம்முடைய காலத்தில் கன்சம்ஷன், அதாவது மின் நுகர்வோர் அதிகம். 2005-2006 மின் உற்பத்தி திறன் 10,031 மெகாவாட், உச்சகட்ட தேவை 8,209, சராசரி மின் தேவை 6,479. இப்ப பாருங்க, நீங்க 2005-2006 ஜெயலலிதா ஆட்சியில் மின் உற்பத்தி திறன் 10,031, ஆனால் 2010 10,214. உச்சகட்ட மின் தேவை ஜெயலலிதா காலத்தில் 8,000, கலைஞர் காலத்திலே 11,000. சராசரி மின் தேவை ஜெயலலிதா ஆட்சியிலே 6,500, கலைஞர் ஆட்சியிலே 9,000, 10,000. சராசரி மின் உற்பத்தி ஜெயலலிதா ஆட்சியிலே 710 மெகாவாட், கலைஞர் கட்சியிலே 711,000 மெகாவாட். கலைஞர் ஜெயலலிதா 5 ஆண்டு காலத்திலே மின்சாரத்துறைக்காக செலவு செய்தது வெறும் 700 கோடி. ஆனால் கலைஞர் செலவு செய்து 11,770 கோடி ரூபாயை நாங்கள் செலவு செய்திருக்கிறோம். எங்களுக்கா அருகதை இல்லை அம்மையாரே என்று கேட்கலாம். எழுந்த உக்காரியான்ட்டா. எங்களுக்கு தெரியும், நாங்கள் எழுந்தோம்னா சப்ஜெக்டோடு தான் எழுவோம். சப்ஜெக்ட் இல்லை. எங்களுக்கு ஒன்றும் தோசை சுடவும் தெரியும், அதை போட்டு கிண்டிடவும் தெரியும், கலட்டா பண்றதுக்கும் தெரியும், ஆனா பேசவும் தெரியும். ஒவ்வொருவரும் அவளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. போன ஒரு வார காலத்துக்கு மேலாக தளபதி அவர்கள் போலீஸ் மானியத்திலே பேசுவதிலே வெகு வேகமாக இருந்தார்கள். ஆனால் அவற்றிலே அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் நிறுத்திவிட்டார்கள்.
நான் தலைவர் இடத்துல கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான். நீங்கள் பார்த்த சபை அல்ல இந்த சபை. இது ஒரு மாதிரியான சபை. இவர் சபாநாயகர், அவர் ஒரு மாதிரியான ஆள். யு கிருஷ்ணாராவ், செல்லப்பாண்டியன், ஆதித்தனார், புலவர் கோவிந்தன், மதியழகன், முனாதி, ராஜாராம், PH பாண்டியன், காளிமுத்து, தமிழ்குடிமகன், ஆவுடையப்பன், இத்தனை 11 பேரை சபாநாயகரை பார்த்தவர் இவர். ஆனான்னே இந்த சபாநாயகர் மாதிரி நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பார்த்திருக்க முடியாது. நாங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சார். எதிர்கட்சியில் எழுந்து கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ நாள் இருக்குது, அனுப்பிச்சிட்டீங்களே, அவங்க பேச வேண்டாமா? நீங்கள் தான் கொடுத்து எல்லா எதிர்கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சி கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவ்வளோ கட்சிகள் கேட்ட உடனே கலைஞர் என்ன செய்திருப்பார் தெரியுமா? இப்பொழுதே அவர்களை சபைக்கு அழைன்னு கேட்டிருப்பார். அப்படி சொன்னவர். ஒரு முறை எங்க போன முறை இங்கிருந்து இதே மாதிரி அவங்க கோச்சுக்கு போயிட்டாங்க. கோயிட்டு நாங்கள் போனான்னு விட்டோம். கலைஞர் சொன்னார், என்ன அர்த்தம், ஜனநாயகம்னா எதிர்கட்சி இல்லாமல் நடத்தக்கூடாது, ஆகையினால் அதெல்லாம் தப்பு. தளபதி வீரபாண்டி ஆறுமுகம், நேரு என்ன எல்லாம் அனுப்பிச்சு பன்னீர்செல்வம் அங்கே இருப்பார், போய் பார்த்து வாங்க கூப்பிட்டு வாங்க, நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு இதெல்லாம் நடக்காது கூப்பிட்டு வாங்கன்னா. போய் பன்னீரை கூப்பிட்டோம். அவர் சொன்னார், நாங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டோம், நீ போவானான்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு தரம் போய் நாங்கள் நிறுத்த முடியாது, இதுக்கே பாசனம் பாடி இருக்கிற எழுப்புறதுக்கு இன்னொரு தரம் முடியாது சார், நாளைக்கு வேணா வரோம், எங்களை விட்டுருங்கோன்னாங்க. அந்த பெருந்தன்மை எங்கே? அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒர்க்கிங் டேவில் ஒரு எம்எல்ஏ 60 நாள் கரெக்டாக கையெழுத்து போடணும். அப்படி இல்லைன்னா எம்எல்ஏ பறி போயிடும். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அந்த அம்மா 60 நாள் உள்ள கையெழுத்து போடல. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு தீர்மானம் கொண்டாந்து, மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வரல, அவங்க பதவி நீக்கப்படுகிறதுன்னு படித்தா தீர்ந்து போச்சு. ஆனால் பன்னீர்செல்வம் ஒரு தீர்மானம் கொண்டாந்தார், எதிர்கட்சி. நாங்கள் நினச்சா அதை அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது, லெட் ஹிம் ஹேவ், படிக்க சொல்லுனார் கலைஞர். சொன்னார், எங்கள் அம்மாவுக்கு மூட்டுக்கு மூட்டு வலி, மண்டையில் குளைச்சல், ரொம்ப எரிச்சல், கொட்டை குறைந்தி, வெள்ளை மூளைச்சூடு, வாதம், கண்ணெரிச்சல், கண்மங்கள், துர்நீராதிகள், மூட்டை முட்டையெல்லாம் இருக்குது. அதனால் கரெக்டாக வர முடியல. ஆகையினால 60 நாள் போயிடுச்சு. எனவே அவங்கள வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று அவருக்காக ஒரு அனுமதி கொடுத்து அவரை மீண்டும் சபையில் எம்எல்ஏவாக இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று இந்த சபையை கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு தீர்மானம் கொண்டாந்தார். நண்பர்களே, ஒரு 4 மாதம் நாங்கள் பீரியட் முடியறதுக்கு, அந்த 4 மாதத்தில் வீட்டில் இருந்திருக்கலாம்ல, அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சபையில் படிக்கிறார். என்னுடைய தலைவர் ஜனநாயகத்தினுடைய சிகரம், அம்மையார் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அம்மையார் பதவி நீடிப்பு தரப்படுகிறது, தொடர்ந்து அம்மையார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் என்று சொன்னாரே, அந்த தியாகம் எங்கே? அந்த ஜனநாயக உணர்வு எங்கே? தலைவர் உள்ள வர்றதுக்கு சீட்டு போடலையே. எங்க போட்டிருக்கான்னு தெரியுங்களா? 3வது ரோவில் போட்டிருக்கான். இவர் எப்படி சார் போவார் சக்கர நாற்காலியில்? நான் தளபதியும் போகிறத இப்படி எட்டி தான் போகணும். இவ்வளோ கிடுக்கல வச்சுட்டு இருக்கிறான், மாட்டிக்கிச்சுன்னா மாட்டிக்கிருந்தோம், அதில் அந்த மாதிரி கிடுக்கல போகிறோம். அவ்வளோ ஜாக்கிரதையாக போய் ஜாக்கிரதையாக வெளியே வர வேண்டியது போட்டு வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது? இது சட்டசபையா சார்? இது அது ஒரு மாதிரியான சபை, சரியான பஜனை மடம். இதை வச்சுட்டு ஆக இப்போ நம்ம போன முறை தோத்தவங்க ஊரா மகிழ்ச்சியாக்குறான், ஜெயிச்ச எம்எல்ஏ நாங்கள் தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம். எங்ககிட்ட கலைஞர் அது இல்லாம இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. நாமும் நம்முடைய உயிர், நம் மனைவி, பெண்டு, பிள்ளை எல்லாரை விட நாம் உலகத்திலே நேசிப்பது நம்முடைய தலைவர் கலைஞர் தான்.
அத சில சொங்கி பசங்க எழுந்து அவர் பெயரை சொல்லி பேசுகிற பொழுது நரம்பு புடைத்து இரத்தக்கரைகள் அண்ணியை விட வேண்டியவர். ஆனால் திரௌபதி கட்டுண்டோம் என்று அந்த சபையிலிருந்து வரும்போதெல்லாம் நரம்பெல்லாம் புடைச்சு எழுந்து அத்தனை விழுந்து நடைபெறமா நாங்க வர்றோம். தலைவர்கிட்ட நின்று போது சொல்லுவோன்னே எங்களால் முடியல என்ன, நாங்க வேற எங்களை திட்டினா பரவாயில்ல என்ன, நாக்குல பணம் பேசுறாங்க, அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, வேற மாதிரி ஆயிடும் நினைக்கிறோம், பயப்படுறோமே. சரி வேணாம் ஐயா, ஜனநாயகம்னு அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லி இவர் பாட்டு மறுநாள் அனுப்பிச்சிடுவார். நாங்கள் வரணும் சீக்கிரம் வந்துடுறது. இப்படியே பார்த்தோம், நிறுத்தி விட்டாங்க. இப்போ கொள்ளட்டாங்க. ஆக ஜனநாயக பண்பு கிடையாது, சட்டத்தை மதிக்கிற திறமையும் கிடையாது, சபையை அடக்கிற சபாநாயகரும் கிடையாது, சபையை கொண்டு செல்ல வேண்டும் அமைதியாக என்கிற அவையின் முன்னவரும் கிடையாது, மந்திரிகளும் ஏனோதானோ எம்எல்ஏக்கள் ஏதானோ ஏதோ ஒரு சபை, அந்த சபைக்கு அக்கிரமத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் என்பது நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படுகின்ற பாட்டை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் கண்டன கூட்டங்களை நடத்திட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலும் நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று தமிழகத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். தொடர்ந்து நாளை மறுநாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகர பகுதிகளில், ஒன்றிய பகுதிகளில், நகர பகுதிகளில் இதே போன்ற கண்டன கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி உரையாற்றிருக்கக்கூடியவர்கள் உங்களிடத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நேரத்தின் அருமையை கருதி நான் சுருக்கமாக சிலவற்றை இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்திட விரும்புகிறேன். சட்டமன்றம் என்பது அதற்கென்று இருக்கக்கூடிய வரலாற்றை அந்த அவையில அமர்ந்து உரையாற்றி இருக்கக்கூடிய, பணியாற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை, பேரவையினுடைய தலைவர்களை, அங்கு உரையாற்றி இருக்கக்கூடிய, தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்களை பற்றியெல்லாம் பட்டியலிட்டு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நானும் அதைத்தான் இந்த நேரத்தில் வழிமொழிய விரும்புகிறேன். உதாரணத்திற்கு சில சம்பவங்களை, சட்டமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை இங்கு நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். 1957ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அன்றைக்கு எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருந்த நம்முடைய பேரறிஞர் பெருந்தகையர் அண்ணா அவர்கள் உரையாற்றுகிற நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார். பாட்னா நகரத்தில் கிளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, காந்தியார் படம் கொளுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஜவஹர்லால் நேருவினுடைய குடும்பாவை கட்டி இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்களே அரசியல் சட்டத்தை 10 முறைக்கு மேல் கொளுத்தி இருக்கிறீர்கள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கடுமையான குற்றச்சாட்டை அவைகளை குறிப்பிட்டு காட்டுகிற நேரத்தில்
இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் எழுப்பப்படக்கூடிய கூச்சலோ குழப்பமோ அல்லது இன்றைய அவைத் தலைவரை போல வெளியேற்றுகிற சம்பவமோ அன்றைக்கு நடைபெறவில்லை. இந்த பேச்சை, அண்ணாவினுடைய அந்த கருத்தை அப்படியே அனுமதித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அண்ணா அவர்கள் முழுமையாக அந்த உரையினை ஆற்றி சட்டமன்றத்தின் பதிவேட்டில் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 1958-59 ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதம் இன்னும் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் 8/3/1958 அன்று அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் அந்த விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுகிற போது ஒன்றை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். சினிமாவை தேசியமயமாக்குவதற்கு அரசு முன்வந்தால் எத்தனை கதைகள் கேட்டாலும் அதை இலவசமாக நாங்கள் வழங்குவதற்கு தயார் என்று நகைச்சுவையோடு அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிற நேரத்தில் அப்போது அன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்காங்கிரஸ், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இப்பொழுது நடைபெறுவது போல எதிர்ப்பு காட்டல, ஆத்திரப்படல. அதை உங்களுக்கு சொல்ல என்ன தகுதி இருக்கிறது என்று அப்பொழுது அவர்கள் கேட்கல. அதற்கு நேர்மாறாக முதலமைச்சராக பொறுப்பில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எழுந்து நின்று அண்ணா அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் கதையை கொடுப்பதாக சொல்லுகிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறோம். கதையை கொடுப்பதோடு நிறுத்தி விடாமல் அதில் நீங்கள் ஆக்ட் செய்யணும், நடிக்கணும் என்று அண்ணாவை பார்த்து காமராஜர் கேட்கிறார். உடனே அண்ணா அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் விரும்பினால், முதலமைச்சர் கட்டளையிட்டால் அதிலே நாங்கள் நடிப்பதற்கும் தயார் என்று அண்ணா சொல்லி அது பதிவாகி இருக்கிறது. இது வரலாறு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இது போல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குமா அல்லது நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டா? கிடையாது. நான் இன்னும் சொல்லுகிறேன், 59-60 ஆண்டிலே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெறக்கூடிய விவாதத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் உரையாற்றுகிற போது ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மாணவர்களை பார்த்து இந்த புத்தகத்தை படியுங்கள், அந்த புத்தகத்தை படியுங்கள் என்று சொல்லுவதை போல நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு CS அவர்கள் தன்னுடைய அறிக்கையில 8வது பக்கத்தை படியுங்கள், தொழில் முன்னேற்றம் தெரிகிறது. 10வது பக்கத்தை படியுங்கள், நாட்டினுடைய வளர்ச்சி தெரிகிறது. 9ஆம் பக்கத்தை படியுங்கள், மகிழ்ச்சி பெறுகிறது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணா அவர்களை குறிப்பிட்டு விட்டு இன்னொரு யோசனை அண்ணா சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நிதியமைச்சர் பேசாமல் கல்லூரி பேராசிரியராக வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று குறிப்பிட்ட போது, மகிழ்ச்சியோடு நகைச்சுவையோடு குறிப்பிட்ட போது, உடனே நிதியமைச்சர் CS அவர்கள் எழுந்து என்ன சொன்னார் தெரியுமா? அதை உங்களுக்கு சொல்ல தகுதி உண்டா என்று கேட்கல. மிகுந்த அடக்கத்தோடு அண்ணாவை பார்த்து CS சொல்லுவது, இந்த வேலை போனாலும் வேறு வேலைக்காக அண்ணா எனக்காக சிபார்சு செய்கிறாரே, அதற்கு எனக்கு நன்றி, நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அண்ணா விடல. அப்பொழுது எழுந்து அண்ணா சொல்லுகிறார், நிதியமைச்சருக்கு பேராசிரியர் வேலையை விட இன்னும் சிறப்பான வேலை வேண்டும் என்று சொன்னால் வழக்கறிஞர் வேலைக்கு அவருக்கு தகுதி உண்டு. ஏனென்று கேட்டால், கொலை செய்தவற்றை தப்பிக்க வைப்பார், கொலை செய்யாதவற்றை குற்றவாளியாக்குவார், அந்த திறமை CS-க்கு உண்டு என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், இது போல விவாதம் இப்பொழுது ஜெயலலிதா தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தனபால் சபாநாயகராக அமர்ந்து நடத்தக்கூடிய இந்த சட்டப்பேரவையில் நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அதை தொடர்ந்து நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் தன்னுடைய ஆணித்தரமான வாதங்களை, தன்னுடைய அழுத்த திருத்தமான கருத்துக்களை நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக எதிர்கட்சிகளோடு ஆளுங்கட்சிகளோடு
பல நேரங்களில் விவாதிக்கிற நேரத்தில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறதை போல எந்த சொல்லாவது இதுவரையில சட்டமன்ற வரலாற்றில் தலைவர் அவர்கள் பேசி ஒரு வார்த்தை ஏன் ஒரு எழுத்து இதுவரையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக யாரால் சொல்ல முடியுமா? முடியாது. ஆக அந்த அளவிற்கு கண்ணியத்தோடு அதற்கு நான் ஒரு உதாரணத்தை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் 71ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தலைவர் கலைஞர் முதலமைச்சர் தேதியோடு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் 29/6/1971ஆம் ஆண்டு அன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதத்திற்கு பதிலளித்து முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் உரையாற்றுகிறார். அப்படி உரையினை தொடங்குகிற நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டார். பேரறிஞர் அண்ணா வழங்கிய பொதுக்குழுவுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம், நாங்கள் கல்கி தோட்டத்திற்கு மாத்திரம் தலை வணங்குபவர் அல்ல என்று சொல்லுகிற போது எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் எஸ்.வி. அண்டே அவர்கள் எழுந்து ஆவேசத்தோடு தலைவர் கலைஞரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணாவின் பெயரை சொல்லி ஏன் ஊரை ஏமாற்றுகிறீர்கள் என்று வழக்கமாக வாடிக்கையாக அண்டே அவர்கள் பேசுவது எல்லோருக்கும் தெரியும். எழுந்து பேசுகிறார். உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்கட்சியுடைய திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் எழுந்து அந்த வார்த்தையை நீக்கிட வேண்டும் என்று குரல் எழுப்பிய நேரத்தில் அவைத் தலைவர் அவர்களும் அதை எக்ஸ்பெண்ட் செய்து அவை குறிப்பில் நீக்க உத்தரவிட்டார்கள். உத்தரவிட்ட நேரத்தில் முதல்வர் கலைஞர் அவர்கள் எழுந்து சபாநாயகர் அவர்களே, அதை நீங்கள் எக்ஸ்பெண்ட் செய்ய வேண்டாம், அதை அவை குறிப்பில் நீக்கிட வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், அண்ணாவின் பெயரை சொல்லி நாங்கள் ஊரை ஏமாற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் ஊரை ஏமாற்றுகிறோமா இல்லையா என்பது ஊருக்கு தெரியும், உணர்வாயர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று அங்கே பதிவு செய்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதுபோல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட விவாதங்களை காண முடியுமா? முடியாது. ஆக இப்படி தொடர்ந்து சொல்லிட முடியும். இன்னும் சொல்லுகிற எம்ஜிஆர் முதலமைச்சர், அதிமுகவுடைய ஆட்சி, எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 23/3/1979 அப்போது எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அங்கே பேசுகிற போது எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சரையே பார்த்து அவரையே சுட்டி காட்டி உங்களுடைய சொந்த நிறுவனமாக இருக்கக்கூடிய சத்யா ஸ்டுடியோ, அந்த சத்யா ஸ்டுடியோவுக்கு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய வாடகை, நான் உள் பிரச்சனைக்கெல்லாம் சொல்ல விரும்பல, மேலோட்டமாக சொல்லுகிறேன். எனவே அந்த பிரச்சனையை பற்றி விரிவாக விளக்கமாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு பேசுகிற போது உடனே பேசி முடித்ததற்கு பிறகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் எழுந்து தலைவர் கலைஞருக்கு நன்றி சொன்னார். நன்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார், இதுவரையில் என்னுடைய கவனத்திற்கு வந்துடவில்லை, உரியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், இதை கவனத்திற்கு கொண்டு வந்த எதிர்க்கட்சி தலைவர் கலைஞருக்கு நான் மரியாதை செய்கிறேன், நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்ன எம்ஜிஆர். நான் கேட்கிறேன், இன்றைக்கு இது இந்த சட்டமன்றத்தில் நடக்க வாய்ப்புண்டா? கிடையாது. கேள்வி நேரத்தை பற்றி சொன்னார்களே, கேள்வி நேரம் என்பது 1 மணி நேரம் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் இருந்திட வேண்டும். அந்த கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து விதி 32 தளர்த்தி அதை ஒத்திவைப்பதுதான் மரபு, அதுதான் சட்டம், அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்துடைய விதி. ஆனால் என்றைக்காவது நடந்திருக்கிறதா இந்த சட்டமன்றத்தில், இந்த ஆட்சியில்? கிடையாது. கேள்விதான் நடந்து கொண்டிருக்கும். சரியாக 10 மணிக்கு சட்டமன்றம் தொடங்குகிறது என்று சொன்னால் 11 மணி அளவில் பாயல் தோட்டத்திலிருந்து முதலமைச்சர் புறப்பட்டு விட்டார், ஓவர் என்று மைக்கில் சத்தம் வரும். ஆக சொன்ன உடனே சபாநாயகர் வேகப்படுத்துவார் கேள்வி நேரத்தை. அப்படியே கேள்வி நேரம் முடியாது. சில நேரங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதிகமாக கூட ஆகிவிடும். ஆக முதலமைச்சர் வருகிற போது கேள்வி நேரம் அப்படியே நிறுத்தப்படும். அங்கே சொன்னார்களே, வருகிற போது அத்தனை பேர் எழுந்து நிற்கணும், சபாநாயகர் எழுந்து நிற்பார். இதுதான் வேடிக்கை. சபாநாயகரை நீங்க அவைகளை உட்கார்ந்து பார்க்க வாய்ப்பு இல்லைனாலும் என்றைக்காவது பார்வையாளர் மாடத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள். அவர் நாற்காலிலே உட்கார மாட்டார், நாற்காலின் நுனியிலே தான் உட்கார்ந்து இருப்பார். நான் அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லல, சபாநாயகர் பதவி இன்றைக்கு கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே என்ற அந்த வேதனைகளை தான் குறிப்பிடுகிறேன், தவிர வேறல்ல.
ஆக வருகிறது அத்தனை பேர் இருந்து நின்று அதற்கு பிறகு உட்கார்ந்ததற்குத்தான் அத்தனை பேர் உட்கார்ந்தவுடன் சபாநாயகர் கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு அண்ணன் துரைமுருகன் சொன்னது போல 110 தொடங்கும். அதற்கு பிறகு அறிக்கை படிக்கப்படும். அது நடந்திருக்கிறதா நடக்கலையா யாருக்கும் தெரியாது. ஆக அந்த அறிக்கையின் மீது விவாதம் கூடாது, புகழ்ச்சி கூடாது, பாராட்டு கிடையாது, விமர்சனம் கிடையாது, அது பற்றி கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆனால் படித்து முடித்ததும் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை பேச வைத்து இப்படி தொடர்ந்து சபை நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இன்றைக்கு புகழ் பாடக்கூடிய மன்றமாக இந்த சட்டமன்றம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இவைகளெல்லாம் இன்றைக்கு சாட்சிகளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி அதிகம் சொல்லுவதை விட எல்லோரும் சொன்னாலும் நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் 9 நாட்கள் பங்கேற்றோம் என்று சொன்னால் அதில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இல்லைன்னு மறுக்கல. வெளிநடப்பு என்பது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடமை. பேச அனுமதி இல்லை என்று சொன்னால் அதை கண்டிக்கிறோம். கண்டிக்கிற நேரத்திலே வெளிநடப்பு செய்து அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த அந்த நிலையை எடுக்கிறோம். ஆக இந்த நேரத்தில் தான் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதை கூட நாங்கள் தவறு என்று சொல்ல மாட்டோம். ஆனால் கொச்சைப்படுத்தி ஜெயலலிதாவை புகழ் பாடுகிற அந்த செய்திகள் எல்லாம் எடுத்து சொன்னார்களே, புகழ் பாடட்டும், கவலை இல்லை எங்களுக்கு. ஆனால் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேச, விமர்சனம் செய்ய, கொச்சைப்படுத்தி பேச இந்த நாட்டில் எவனுக்கு தகுதி இருக்கிறது, யோக்கியதை இருக்கிறது என்கிற அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஆக அந்த உணர்வு தான் சட்டமன்றத்தில் நாங்கள் எழுந்து குறிப்பிடுகிறோம். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாத்திரமா? இதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 5 முறை கோலோச்சி இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இந்திய திருநாட்டிற்கு பிரதமர்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன் ஜனாதிபதிகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து 45 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞராக பொறுப்பேற்று இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் நாங்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்க முடியுமா? இல்லை இல்லை, நீங்க அனுமதித்தான் தீர வேண்டும் என்று நாங்கள் அங்கே அடம்பிடிக்கிறோம். எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். அப்படி கேட்கிற நேரத்தில் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்காமல் இருக்கிற காரணத்தால் உங்களை அவையில் இருந்து நிரந்தரமாக நீக்குகிறேன் என்று வெளியேற்றுகிறார்கள். வெளியேற்றி அதற்கு பிறகு நிரந்தரமாக நீக்கிறோம் என்று உத்தரவிட்டு இருக்கிறார்கள். நாங்கள் கவலைப்படல. சட்டமன்றத்தில் பேச எங்களுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள், மக்கள் மன்றம் இருக்கிறது, அதில் எங்களுடைய கருத்துக்கள் எடுத்து சொல்லுகிறோம். அது வேறு. நேற்றைக்கு கூட என் மீது ஒரு வழக்கு. அது என்ன வழக்கு? மான நஷ்ட வழக்கு. யார் மானம் போய்விட்டதாக வழக்கு? முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மானம் போய்விட்டதாக வழக்கு. இருக்கிறதோ இருக்கவில்லையோ எனக்கு அது பற்றி கவலை இல்லை. ஆனால் வழக்கு எத்தனையோ வழக்குகளை பார்த்தாச்சு. தலைவர் மீது இல்லாத வழக்கா? இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீது இல்லாத வழக்கா? வழக்குகளை எல்லாம் பார்த்து அஞ்சு நெடுங்கி ஒடுங்கி மூளைகளை முடங்கி விடுகிற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இதுல இன்னொரு வேடிக்கை கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்தில் பேசுகிற நேரத்தில் அல்லது சட்டமன்றத்தில் வளாகத்திற்குள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் வழக்கு போடுவது சட்டத்தில் இடம் இல்லை. என் கையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையுடைய விதி புத்தகம் இருக்கு. இதெல்லாம் குறித்து படித்து விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சட்டமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்தினுடைய வளாகத்திற்குள்ளோ சபாநாயகருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய இடங்களிலோ யார் மீதும் ஏதாவது பேசினால் ஏதாவது செய்தியை சொல்லி வழக்கு போட யாருக்கும்
சட்டத்தில் இடம் கிடையாது என்று தெளிவாக இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை கூட தெரிந்து கொள்ள முடியாத நிலையில முதலமைச்சரின் சார்பில் ஒரு அரசு வழக்கறிஞர் நேற்றைக்கு நீதிமன்றத்தில் போய் என் மீது வழக்கு போட வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இன்னும் நம்பராகல. ஒருவேளை நீதிபதிக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இல்ல தெரிஞ்சும் அல்லது நீதிபதியாவது மிரட்டப்பட்டு என் மீது வழக்கு போட்டாலும் அதை சந்திப்பதற்கு நான் எந்த நேரத்திலும் காத்திருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். அதற்காக அல்ல, பயந்தல்ல, அஞ்சல்ல, என்றைக்கு வரணும், வர தயார். எந்த தேதி, எந்த நீதிமன்றம், என்ன பிரச்சனை சொல்லுங்கள், வருகிறேன். நான் என்ன பெங்களூர் நீதிமன்றத்திற்கு ஜெயலலிதா 100 முறை 200 முறை வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறாரே, அதே போல வாங்குவான் என்று எதிர்பார்க்கிறார்களா? மாட்டேன். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கு. அதுவும் நீங்க மாலையில் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம். என் மீது போடப்பட்ட வழக்கு தான். ஒரு வீட்டை அபகரித்ததாக வழக்கு, ஒரு தனிப்பட்ட ஒருவர் என் மீது போட்ட வழக்கு, அது காவல்துறையுடைய உத்தரவோடு போடப்பட்ட வழக்கு. ஆட்சி போனவுடன், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் போடப்பட்ட வழக்கு. ஆக அந்த வழக்கு குறித்து நானே டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று என் மீது ஒரு புகார் வந்திருக்கு, எஃப்ஐஆர் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன், இப்பவே நான் தயார், என் மீது வழக்கு போடுங்க என்று நானே போய் சொன்னேன். அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு நானே போய் சென்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும், ஸ்குவாஷ் செய்யணும்னு நானே போய் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சேன். சென்னை உயர் நீதிமன்றத்தை விசாரிச்சு ஸ்குவாஷ் பண்ணிருக்கு, அதை தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆக என்ன காரணத்திற்காக தள்ளுபடி பண்ணியது என்று கேட்டால், நான் ஸ்குவாஷ் போட்ட காரணத்தினால என் மீது புகார் கொடுத்தவர் பயந்து அஞ்சு நடுங்கி அவரே நீதிமன்றத்திற்கு போய் வழக்கை வாபஸ் பெற்ற காரணத்தால் அந்த வழக்கு தள்ளுபடியானது. ஆனால் ஜெயலலிதா ஆட்சி என்ன செஞ்சது தெரியுமா? இல்லை இல்லை, இந்த வழக்கை விடக்கூடாது, இதை மேல்மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பீலுக்கு போனாங்க. எங்க தெரியுமா? உச்ச நீதிமன்றத்திற்கு. 6 மாசம் நடந்து இன்றைக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு தெரியுமா? தேவையற்ற வேலையை மாநில அரசு செய்யக்கூடாது என்று கண்டித்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆக எதற்கு சொல்ல என்று சொன்னால் இப்படித்தான், அந்த அடிப்படையில் தான் இப்ப வழக்கு போட்டிருக்கிறாங்க. போராட்டம், அதை பற்றி கவலை இல்லை. நான் கேட்கிற ஒரே கேள்வி, வழக்கு போட்டு திமுகவை அழிக்க பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை பார்த்து நான் கேட்க விரும்புவது, நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற முயற்சியில இந்த ஆட்சி உடனடியாக ஈடுபட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அனுமதியோடு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த கண்டிக்க திராவிட முன்னேற்ற கழகம் போராட தயாராக இருக்கிறது. அதற்கு நீங்கள் ஆணையிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hi, YouTube viewers, please subscribe to Red Pix.